இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், சீசர்கள்ட்ட சொன்னார், போகிறது உங்களுக்கு நலமாக இருக்குன்னு சொல்லி. அவர் போனதுனால ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். அவர் சொன்னார், அதை ஆஸ்வதிச்சு சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொல்லி. சீசர்களாம் யோசித்தாங்க, இது சாதாரண அப்பம் தானே, இது எப்படி நீங்கள் இயேசுவா மாறும் அப்படின்னு யோசித்துருப்பாங்க. அவர் சொன்னார், இந்த மனிதர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, என்னை ஒப்பு கொடுத்துருவாங்க. என் சரீரம் அடிக்கப்படும் பொழுது, என் சரீரம் காயப்படும் பொழுது, என் சரீரத்தில் இரத்தம் வழிந்து விடும் பொழுதெல்லாம் நீங்கள் புரிச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்னு சொல்லி ஏசாயா 53 சொல்லும், அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாக இருக்கிறோம்னு சொல்லி. அவர் சொன்னார், இந்த அப்பத்தை நீங்கள் வாங்கி புசியுங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வார்த்தை அப்பமாயே கொடுக்கப்பட்டுச்சான். நான் சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினாலே, சொல்லுங்க, அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன். இப்போ அப்போ உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது சொல்லுங்க, இது எனக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரமாக இருக்கிறது. இது எனக்காக, என்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுகளுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரமாக இருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரமாக இருக்கிறது. இதை நாம் புசிக்கும் பொழுது பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது. இதை நான் பானம் பண்ண முடிய சாப்பிடும் பொழுதெல்லாம் நான் பலவீனன் இல்லை என்கிறதை நான் அறிவிக்கிறேன். எனக்கும் அவருடைய மரணத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. இரவெல்லாம் பகலெல்லாம் தகப்பனே உம்மை பற்றி தானே, எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு. இரவெல் இதனுடைய இரத்தம், இதனுடைய சரீரம், இதை புசிக்கும் பொழுது நீங்கள் வியாதியிலிருந்து சுகமாக்கப்படுகிறீர்கள். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு நான் புசிக்கலாமா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. பெரிய சந்தோஷத்தோடு போங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஆண்டவர். பிரச்சனை செய்கிற மனிதர்களை பற்றி யோசிக்காதீங்க, அதை சரி செய்கிற ஆண்டவரை பற்றி யோசிங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள், உங்களால் புதிய சூழ்நிலைகளை உருவாக்க முடியும். நீங்கள் எதையும் காரணம் சொல்லாதீர்கள், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களுக்கு பதிலை ஆண்டவர் தருவார்.